குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். இறைவனிடம் பக்தி ஏற்பட்டால் பூஜை, ஹோமம், யாகம், யஜ்ஞம் எதிலும் பயனில்லை. இறைவனிடம் பக்தி ஏற்பட்டாலோ இத்தகைய கிரியைகளுக்கு அவ்வளவு தேவையும் இல்லை. காற்றில்லாத போது விசிறி தேவை. தென்றல் வீச தொடங்கியதும் விசிறியை வைத்து விடுகிறோம். அதன் பிறகு விசிறிக்கு என்ன வேலை? ஒரு பக்தரை பார்த்து கூறினார், நீங்கள் செய்பவையெல்லாம் நல்ல காரியங்கள். நான் செய்கிறேன் என்ற அகங்காரத்தை விட்டுவிட்டு பற்றின்றி செய்ய முடியுமானால் மிகவும் நல்லது. பற்றின்றி பணி செய்யும் தோறும் இறைவனிடம் பக்தியும் அன்பும் உண்டாகிறது. இத்தகைய பணி செய்வதன் மூலம் இறை அனுபூதி வாய்க்கிறது. இறைவனிடம் பக்தியும் அன்பும் வளர்கின்ற அளவுக்கு உங்கள் கடமைகள் குறையும். மருமகள் கருவுற்றால் மாமியார் அவளுடைய வேலைகளை குறைக்கிறாள். மாதங்கள் செல்ல செல்ல வேலைகளை குறைத்து கொண்டே போகிறாள். 10வது மாதம் ஆகிவிட்டால் அவளுக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டாள். குழந்தைக்கு ஏதாவது கெடுதல் விளைந்துவிடக்கூடாதே, பிள்ளை பெற்றின் போது தொல்லைகள் ஏற்பட்டுவிடக்கூடாதே என்றுதான். நீங்கள் செய்யும் பணிகளால் உங்களுக்கு நன்மை உண்டாகிறது. பற்றின்றி பணி செய்வதால் மனம் தூய்மையடைகிறது. உங்களுக்கு இறைவனிடம் அன்பு பிறக்கிறது. அன்பு ஏற்பட்டால் அவரை காண முடியும். மனிதர்களால் உலகிற்கு உதவ முடியாது, அவரே உதவுகிறார். சந்திர சூரியர்களை படைத்தவர் யாரோ, தாய் தந்தையர் உள்ளத்தில் பாசத்தை வைத்தவர் யாரோ, மேலோரின் உள்ளத்தில் கருணையை வைத்தவர் யாரோ, சாதுக்கள் மற்றும் பக்தர்களின் மனதில் பக்தியை வைத்தவர் யாரோ அவரே செய்கிறார். ஆசைகள் இன்றி யார் வேலை செய்கிறானோ அவன் தனக்கே நன்மை செய்கிறான். உள்ளே பொன் உள்ளது, அது இன்னும் உங்களுக்கு தெரியவில்லை. மண்ணால் சிறிது மூடப்பட்டிருக்கிறது. ஒருமுறை தெரிந்துவிட்டால் எல்லா வேலைகளும் குறைந்துவிடும். மருமகளுக்கு குழந்தை பிறந்துவிட்டால் குழந்தையை பார்த்து கொள்வதும் அதை கொஞ்சுவதும் குலவுவதும் தான் அவளுடைய வேலை. வீட்டு வேலை எதையும் மாமியார் அவளுக்கு கொடுப்பதில்லை. பற்றின்றி வேலை செய்தால் இறைவனிடம் அன்பு ஏற்படும். படிப்படியாக அவரது அருளால் அவரது காட்சியையும் பெறலாம். இறைவனை காண முடியும், அவருடன் பேச முடியும். நான் இப்போது எப்படி உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறேனோ அதுபோல் அவருடன் பேச முடியும்.